கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனின் அன்பான வணக்கங்கள். வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றி சக்சஸ், அதனுடைய ரகசியம் என்னன்னா, திங்க் வெல், ஐடியா, அடுத்தது முயற்சி, அதை செயலாக்கம். செயலாக்கத்தில் தோல்வி அடைந்தால் மீண்டும் முயற்சி, மீண்டும் முயற்சி, ஒரு நிறைவில் கீப் டூயிங், அதனுடைய ரிசல்ட் அவுட்புட், தட் இஸ் கோல் தான் சக்ஸஸ். ஓகே, ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு சக்ஸஸுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில், ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக இந்த கருத்து சொன்னேன். முதலீடாகட்டும், வர்த்தகமாகட்டும், அதனுடைய நுணுக்கங்கள், சாராம்சங்கள் தெரிந்தால் மட்டும் நாம் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு அல்லது வர்த்தகம் செய்வது என்பது ஆரோக்கியமானது ஒன்று. இதனுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் இதில் முதலீடு செய்வதோ அல்லது வர்த்தகம் செய்வதோ நம்மளுடைய கேபிட்டல் லாஸ்க்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். இதோ இந்த பதிவில் நான் எந்த பங்குகளையும் வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்யவில்லை. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் விழிப்புணர்வுக்காகவும் கற்றலின் நோக்கத்திற்காகவும் ஒரு வழிகாட்டல் பதிவாக எடுத்துக்கொள்வது என்பது ஒரு யதார்த்தமான ஒரு செய்தி. பணம் சம்பாதிப்பது கடினம். சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது, சேமிப்பது என்பது அதைவிட கடினம். பணத்தை வைத்து பணம் மூலமாக அதை விருத்தி செய்வது, தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது அதை விட மிகவும் கஷ்டம். அப்போது அதை எப்படி செய்யணும்? நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். லைஃபு, ஹெல்த்து, வெல்த்து. நம்மளுடைய லைஃப் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஹெல்த்து நல்லாயிருக்கும். லைஃபு ஹெல்த்தும் நல்லா இருந்தால் நாம் வெல்த்தை க்ரியேஷன் பண்ணலாம். அப்போது லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய எதிர்கால கனவுகள் எப்படி ஓரளவுக்கு நாம் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் டேம் டெபாசிட்ஸ், அந்த டேம் டெபாசிட் அது நம்மளுடைய பிரீமியத்தை மூலதனமாக வைத்துக்கொண்டு அதில் சில மணி பேக் மற்றும் தொலைநோக்கு பார்வையில் அது மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். கூடவே நமக்கு லைஃப் கவரேஜும் இருக்கணும். அது மாதிரியான இன்சூரன்ஸ் வித் டேம் டெபாசிட்ஸை தேர்ந்தெடுப்பது ஒரு மிகவும் சிறப்பானது ஒன்றாகும். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு எதிர்பாராத விதமாக ஒரு நோய் வந்தாலோ, ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலோ நமக்கு அப்பொழுது உறுதுணையாக இருந்து காப்பாற்றுவது ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுலேயும் சில நிறையா வழிமுறைகள் இருக்குது. அதில் சிறந்த நிறுவனங்கள் என்ன, அதில் சில என்ன சலுகைகள் மற்றும் அதனுடைய சாராம்சங்கள் தெரிந்து அதிலையும் நாம் பின்பற்றி அதனுடைய பயனை முழுமையாக அடையிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வெல்த் இன்சூரன்ஸ், நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கெல்லாமே நம்ம ஒரு இன்சூரன்ஸு பண்ணியிருக்கோம். அது நம்ம ப்ரொடெக்ட் அவர் வெல்த்து. இது மாதிரி பேசிக்காக லைஃபு, ஹெல்த்து, வெல்த்து ஒவ்வொருத்தரும் அதுக்கான நம்மளுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சக்திக்கு ஏற்ற வகையில் அதுக்கான உரிய தொகையை செலுத்தி பராமரிக்க வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கான வழிகாட்டல், பாதுகாப்பான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டல் என்பது தான் ஒரு சின்ன கருத்துக்காக நான் சொல்கிறேன். லைஃப் அப்படிங்கிறதுல இந்த ஐஎஃப், இஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகே, இப்போ இன் லைஃப் மென் அட் ஒர்க், இஃப் நாட் மணி அட் ஒர்க். இது ஒரு ஜென்ரலான ஸ்லோகன். இதை நான் டீட்டெயில்டாக சொல்லணுன்றது அவசியப்படாது. உங்களுக்கே இதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போது பங்குச்சந்தை பக்கம் வந்தோம்னா, ஒரு பங்கு நேற்று வேறொருவருடையது, இன்று நம்முடையது, நாளை
மற்றொருவருடையது. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு பங்கை வாங்கினா நேற்றுக்கு ஒருத்தர் வச்சுருக்கிறவர் இன்றைக்கி விற்கிறாரு, அதை நம்ம வாங்குகிறோம். நாம் ஒரு கணிசமான லாபம் வந்து விற்கிற போது அது வேறொருவருடையது ஆகிறது. அதனால் யாரோ ஒருத்தர் விற்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்குகிறாங்க. கூடுமானவர்களையும் லாபம் வந்தால் தானே விற்க போகிறாங்க. அப்போ லாபம் வந்து விற்கிற போது அடுத்தவங்க ஒருத்தர் அந்த விலைக்கு வாங்க போகிறாங்க. இந்த அடிப்படையில் இதனுடைய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அப்போ அதுக்காகத்தான் நம்ம டெக்னிக்கல்ஸு, இண்டிகேட்டர்ஸு இந்த மாதிரியெல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும். எப்படி பண்ணுற போது என்ன கேட்டிங்கனாக்கா, நமக்கு அதுக்கு சந்தை நமக்கு சாதகமாக இருக்கிறவர்களையும் காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. ஜென்ரலாகவே ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பங்கு வந்து 130 உதாரணத்துக்காக சொல்கிறேன், 130 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த இண்டிகேட்டர்ஸ், நீங்கள் எந்த இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு உண்டான இண்டிகேட்டர்ஸை பார்வையிட்டிங்கனாக்கா, இந்த விடபிள்யூஏபி, எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ, இந்த மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் பார்க்குறபோது உங்களுக்கு எங்கே வந்து அந்த என்ட்ரி சிக்னல் கிடைக்கிறதோ அங்கே தான் நம்ம அதை என்ட்ரி எடுக்கணும். ஒரு என்ட்ரி கரெக்டாக இருந்தால் நமக்கு அது எக்ஸிட்டும் நல்லபடியான ஒரு வாய்ப்புகள் அமையும். நம்ம ஆப்போசிட்டில் நோ என்ட்ரியில் போயிட்டோம்னா அது விதிமீறல். அது மாதிரி இங்கேயும் நம்ம செல் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வாங்கிட்டோம்னா அந்த இடத்துல சப்ளை ஜோன் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி கீழே வரும்போது நம்ம வாங்கின விலையை விட இறங்கியிருக்கும். அதனால் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணினாலே அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அப்போது ஒரு இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரிஸ்க்கு 1, ரிவார்டு 3. அந்த பங்குகளுடைய விலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீர்மானிக்கலாம். அப்போது ரிஸ்க்கு ரிவார்டு அப்படிங்கிற போது நீங்கள் ரிஸ்க்குக்கு ஸ்டாப் லாஸை போட்டுக்கோங்க. அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் முழுமையாகவும் போடலாம், பகுதியாகவும் போடலாம். அப்போ அந்த ரிவார்டுங்கிறது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு தெரியணும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி அசஸ் பண்ணுறது, அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அப்படி அது வரப்போது நம்ம ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பிவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபிபோனசி போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த டைம் ஃப்ரேம் செட் பண்ணோம். இன்ட்ராடேனா ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதேமாதிரி ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு டைம் ஃப்ரேம். அப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன லெவல் கொடுத்துருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு வர்த்தகம். சரி, முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்? முதலீட்டாளர்கள் சந்தை வந்து வாலட்டிலிட்டியாக இருக்கிற போதும் பரிசீலனை செய்வது என்பது ஆரோக்கியம் இல்லை. அதேமாரி சந்தை உச்சத்தில் இருக்கும் பொழுதும் முதலீடு செய்வது என்பது அப்போ நம்ம வாங்குகிற போது இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பொதுவாகவே என்ன கேட்டிங்கன்னா, சமீப காலமாகவே கடந்த சில வருடங்களாகவே சில டயத்தில் டெக்னிக்கலுமே பொய்யாயிடுறது. அப்போ ஒரு நியூஸ் வந்து அதை மாற்றிடுது. அப்போ இந்த நியூஸ் மாற்றுற போது என்ன கேட்டிங்கனாக்கா, நம்ம எல்லா ஃபேக்டரும் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாம் பார்த்து பண்ணியிருந்தாலும் அந்த செய்தியினால் ஒன்றா ஏறும் அல்லது இறங்கும். இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அப்போ முதலீடுக்குன்னு எடுக்கிற போது பாதுகாப்பான முறையில் எல்லா ஆஸ்பெக்டும் பார்த்து அதற்கான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சு உங்களுடைய நிதி ஆலோசகரையும் கலந்தாய்வு செய்து ஒரு முதலீடு குறுகிய காலமாக நீண்ட காலமாக அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு பங்கின் விலையை பார்த்து அல்லது ஒரு பிஇயை பார்த்து மட்டும் நம்ம வந்து முதலீடு செஞ்சிடக்கூடாது. அந்த நிறுவனத்தினுடைய மற்ற சாராம்சங்கள்லாம் பார்த்து தான் நம்ம முதலீடு செய்யணுங்கிறது பல முறையில் சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படி கேட்டிங்கனாக்கா, நிறுவனத்தினுடைய விலையை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாதமாகவே ஐடி செக்டார் ரொம்ப டவுனில் இருக்குது. பாட்டம் ஃபிஷ் அப்படிம்பாங்க. பாட்டம் ஃபிஷ் அப்படின்னா நம்ம தண்ணியெல்லாம் அடியில் இருக்குது, ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் சொல்லுவாங்க மார்க்கெட்டில். அப்போது இதுக்கு மேலே இறங்குமா இல்லை ஏறுமாங்கிறது காலம்தான் தீர்மானிக்கணும். ஏன் ஐடி செக்டார்லாம் இறங்கியிருக்குங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் இருக்குது. ஐடி செக்டார் பியூர்லி பேஸ்டு ஆன் டாலர். டாலர்னுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி வரும். ஐடி செக்டார் பியூர்லி சர்வீஸ் ஓரியன்ட், நாட் மேனுஃபேக்சரிங். இப்போ சமீப காலமாக ஆட்டோ செக்டார் கடந்த ஒரு வாரமாக ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் செய்தி, ஜிஎஸ்டி நியூஸ். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜிஎஸ்டி நியூஸில் சில விகிதங்கள்லாம் மாற்றினதுனால ஆட்டோ செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும்னு கணிப்பில் இப்போ எல்லாம் வந்து ஆட்டோ செக்டார்லாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா
எந்த நியூஸும் ஒர்க் அவுட் ஆகாத சில ஸ்டாக்குகள்லாம் இருக்குது. அந்த ஸ்டாக்கு வந்து ஹையில் வாங்கியிருப்பாங்க. இந்த ஹையில் வாங்கிட்டு கீழே நல்லா லோ வந்திருக்கு. லோ வந்தால் இப்போ போய் வாங்கிறதுக்கு அது பயமாக இருக்கும். அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது? we get only what we deserve. பங்குச்சந்தை இதை விட இன்னும் ஐபிஓலாம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஐபிஓ கிடைக்கிறதில்ல. ஐபிஓ பார்த்திங்கன்னா அந்த பேன் வைஸ் ட்ராயல் சிஸ்டத்தில் அந்த மாதிரி தான் போடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ லாட் போட்டாலும் அந்த குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்கிறது. அப்போ அதிர்ஷ்டம் தான் அது. சரி, அப்போ நம்ம போய் ஐபிஓவில் கிடைக்கல, இதில் வாங்குகிறோம். ஐபிஓவில் வாங்கலை, செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்டார் அன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னுட்டா லிஸ்டார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விலை ஏறி இருக்கும். நாம் வாங்கினா அது இறங்கும். ஏன் இறங்கும்னா அப்போ வாங்கியிருக்கிறவங்க லாப பதிவு செய்யலாம் அல்லது லிஸ்டிங் கெயினில் வெளியில் வருவாங்களா இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிதி நிறுவனங்களுக்கு ஒதுக்கிடும்போது சில அந்த கால நிர்ணயம் செஞ்சுருவாங்க, லாக்இன் பீரியடுங்கிறது. புதுதாக வாங்கி தொலைநோக்கு பார்வையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா உடனே ஐபிஓவில் கிடைச்சாலும் வச்சுருக்கலாம். கிடைக்கவில்லை என்றால் நம்ம வந்து மறுபடியும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குற போது ஒரு சில காலாண்டு முடிவுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதேமாரி எக்காரணத்து கொண்டும் இந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸ் ஐபிஓ வரத்துக்கு முன்னால் இன் ஆன்டிசிபேஷன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடந்த காலத்தில் சில உதாரணங்கள் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல்ஸ் அண்டு என்எஸ்டிஎல்னுடைய விவரங்கள் நமக்கு ஒரு கற்பித்த பாடம்னு என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்டது. ஒரு சின்ன ஒரு ஒப்பாய்வுக்காக சொல்கிறேன். இது இந்த வி கெட் ஒன்லி வாட் வி டிசர்வ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். கடந்த வருடம் அக்டோபரில் அல்லது செப்டம்பரில் ஒரு 1 lakh நிஃப்டி இண்டெக்ஸ், இன்னொரு 1 lakh கோல்டு. இப்போது அது மாதிரி நம்ம ஒரு கம்பேரிட்டிவாக பார்க்குற போது தங்கம் 46.7% கடந்த 12 மாதங்களில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னென்னா 1 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போது 1.46 லட்சம் கையில் கிட்டத்தட்ட ஒரு 46,700 ரூபாய் நமக்கு லாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நிஃப்டி பார்த்திங்கனாக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நம்ம பண்ணியிருந்தோம்னாக்கா அதே 1 lakh இப்போது -2.9% அதே சேம் பீரியடில் இருக்குது. அப்போது தங்கம் கணிசமாக ஏறிக்கொண்டு வருகிறது. காரணம் குளோபல் நியூஸ் அண்டு டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ், மேக்ரோ மைக்ரோ. உங்களுக்கு தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மேக்ரோனா என்னென்னு மைக்ரோனா என்ன. அதன் அடிப்படையில் தங்கம் வந்து ஒரு சேஃப் ஹேவன் அசட்ஸ். அதனால் தங்கத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து தங்கம் வந்து இருப்பில் வைப்பதற்காகவும் மற்ற பல நாடுகளில் தங்கம் வாங்கும் திறமை அதிகமாக இருக்கிறதுனால அந்த திறனுக்கு அடிப்படையில் வந்து தங்கம் ஏறிக்கிட்டு இருக்குது. நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஏன் இறங்கிட்டு இருக்குன்னா சம் டேரிஃப் இஷ்யூ, மற்ற இதர உள்நாட்டு காரணிகள், நடந்து முடிஞ்ச காலாண்டு முடிவுகள் சாதகமாக இல்லை. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா இன்னும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10 தேதிக்கு மேலே வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் சந்தையை வந்து திசை திருப்புமா, மேலே ஏறுமா, கீழே இறங்குமாங்கிறது அப்போ தான் ஒரு கிளாரிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குது. இடையில நம்ம டாரிஃப் இஷ்யூவும் ஓரளவுக்கு ஒரு கூலாக ஆச்சுன்னா சந்தை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். இது எப்படியே இருந்ததுனாக்கா இந்த மாதிரி வாலட்டைல் ரேஞ்சிலேயே காலம் ஓடிக்கிட்டு இருக்கும். மேற்கண்ட பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் முற்றிலும் தொலைநோக்கு பார்வை மற்றும் புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த பங்கையும் வாங்கவும் விற்கவும் பரிந்துரை செய்யப்படவில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.